வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது அது ராகுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. என்றைக்குமே தொழிலில் கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் நிறைய ஏற்படுத்தும். அப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் கூட பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட உங்களுக்கு 3லே இருக்கும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாய் வரை கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சலனங்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் புதன்கிழமைக்கு மேலே ஒரு விபரீத ராஜயோகமாக திடீர் அதிர்ஷ்டங்களை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்துக்கள், திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது அது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஆன்மீக சுற்றுலா சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் கைகூடி வரும், நல்ல ப்ரொமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது வெளிநாடு, வெளி மாநிலங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஒரு பெரும் பணம் உங்கள் கைக்கு சேருவதற்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் நல்ல லாபம், நல்ல ஏற்றம்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. இதெல்லாமே வரும்போது அதுவும் பிரயாணங்களையும் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கும்போது பிரயாணங்களாக பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத கோபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாகுது சூரியன் தசாபுத்தி வந்தவங்க சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது மிருகசீஷ நட்சத்திரத்தில் போகும்போது அது தேவையில்லாத டென்ஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் ஏற்படுத்தும். ஒரு எமோஷனாக கத்துறது, திட்டதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தவர்கள் சந்திரன் 11ஆம் அதிபதி அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன்கிழமைக்கு மேலே நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக ராகு தசாபுத்தி எந்திரங்கள் ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், எதிரிகளை திம்சம் பண்ணி உங்களுக்கு காம்படிட்டர்லாம் அடித்து தூள் கலப்பிட்டு பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக குரு தேசாபத்தி குரு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருங்க. 4, 7, 11 சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், புதிய நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை எல்லாமே அற்புதமாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக சனி தேசாபத்தி சனி 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கனி லக்னமாக புதன் தசாபுத்தி வந்தவங்கள் புதன் பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது தொழில் நல்ல ஏற்றம், நல்ல லாபம் கூட, தொழிலுக்கு தேவையான கடன் ஏதாச்சும் லோன்ஸ் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தவங்கள் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 7ஆம் அதிபதி இப்போ 11ல் இருக்கும்பொழுது நிலபுலங்கள், சொத்துக்கள், வண்டி வாகனம் நல்ல யோகங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தவங்க கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்களை நினச்சி நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இப்படி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சில சந்தேகங்களை ஏற்படுத்தும். அதனால் தூங்குறது ஒரு விநாயகர் வழிபாடு மூலயமா ஒரு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். மன உளைச்சல் ஆகாமல், தனிமையில் உட்காந்து புலம்பாமல் கொஞ்சம் மிங்கிலாகி வாழுங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவங்க சுக்கிரன் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழைய வீடு, சொத்துக்கள் ஏதாச்சும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது விற்ற காசாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.
ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போதும் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி, ஷட சித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது வந்து ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன, சரம் ஸ்திரம் உபேன்னு வந்து 3 ராசியில் போகும்போது சரத்தில் போகும்போது சங்கராந்தி என்ன சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள், குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம், பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேற ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதுனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதுனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்டுருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை, ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லை ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், வாக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மைனால் ஒரு வாக்குல வந்து ஒரு உண்மை சித்தின்னு சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை, வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்கிடும். அந்த மாதிரி ஏன் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது, இல்லை ஒரு சாப்பாடு தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறப்பான பலன்கள், இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு. இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை தீர்க்க வல்லது, வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் வந்து இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரை நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க.
ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்த சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போனால் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும். அற்புதமான விஷயங்கள், உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.